வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பானகம் செய்முறை தாங்க. நம்ம பூஜை வழிபாடு தெய்வ வழிபாட்டிற்கு வீட்டில் பூஜை பண்ணும்போது பானகம் நைவேத்தியமாக வைக்கலாம். அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் போட்டுக்கிறேன். இது மிக்சியில் பொடிச்சது ரெடிமேடாக கடையில் விற்கிறதும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் 2-3 ஏலக்காய் தட்டி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பிஞ்சு கொஞ்சமாக இந்த மாதிரி பச்சை கற்பூரம் கொஞ்சம் தான் சேர்க்கணும், ரொம்ப போடக்கூடாது. அடுத்தது ஒரு 1/2 லைம் பிழிஞ்சிக்கிறேன். 1 டம்ளர் கப்பு அளவுக்குன்றதுனால நிறைய செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு பழம் முழுசாக சேர்த்துக்கலாம். இது குவான்டிட்டி கம்மினால சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நான் முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடுக்கு நம்ம இதை செய்யும் போது நான் வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி பூஜைக்காக இந்த மாதிரி நான் மஞ்சள் தூள் சேர்த்தேன் இந்த பானகத்தில். இதையே நீங்கள் பெருமாளுக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா இந்த மஞ்சள் தூளை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் அதே போல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூஜை நாட்களில் செஞ்சு வழிபாடு செய்யும் போது மிகுந்த பலன் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.